இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகை என் கைக்கு வரும். என்ன வசுந்தரா சொல்ற? ஆமாயா, இன்னும் நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் 5க்கும் 10க்கும் சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? அதான் இந்த தடவை பெருசா யோசிச்சு இறங்கிட்டேன். இத மட்டும் நான் சரியா செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நம்ம மொத்தமா செட்டில் ஆயிலாயா. ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் யாருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் பிளான் மொத்தமும் அம்பேல் தான். இப்படி புரியுற மாதிரி விளக்கமா சொல்லிட்டா நான் ஏன் உன்னை தேடி வர போறேன்? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நாம எதுவா இருந்தாலும் அப்புறம் போன்ல பேசிக்கலாம். சரி சரி, வெறுங்கையோட அனுப்புனா இப்படி. இனிமே இப்படிலாம் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா இப்ப வந்ததுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கூட. யோ, கண்ட கண்ட நேரத்துல தான் வந்து சும்மா இதெல்லாம் கேட்பேன். இந்தா. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. போதும் போதும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யார் அவரு? தெரியல வானதி, ஏதோ ஆதரவு இல்லாதவர் போல. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாரா? நாம தான் கஷ்டம்னு யார் வந்து கேட்டாலும் உடனே கர்ணனை மாறிடுவோமே. அதான் கையில இருந்த பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஆண்டவன் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததே இப்படி இல்லாதவங்க யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே. என்ன சொல்ற வானதி? உண்மைதான். சரி சரி வா, ராகு காலம் வரத்துக்குள்ள போய் விளக்கேத்திருவோம். போ போ போ. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா. என்னங்க பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. அது இல்ல ராஜே, காலையில இருந்து ஒத்தையாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய, அதான் உன்னை உற்சாகப்படுத்தலான்னு பாடினேன். ராஜி, மே ஹெல்ப் யூ? கொடு கொடு. என்ன ராஜி, விதவிதமா சமைச்சு வச்சிருக்க போல இருக்கு, அசத்தலா இருக்கேமா. விருந்தாளி. ஷோ, விருந்தாளின்னு சொல்றேன் பாருங்க. சம்மந்திக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் கோவில்ல இருந்து பசியோட வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சாச்சு. ஓகே, கலக்கு. சாரி சம்பந்தி, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போயிருக்கணும். எனக்கு போகும்போது சுத்தமா அந்த யோசனையே இல்ல. அதுவும் மகளை வெளியே கூட்டிட்டு போகும்போது சாப்பிட எதுவும் வாங்கி கொடுக்காம வரது நல்லா இருக்காதுல்ல. எத்தனை வயசானாலும் மக தானே. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வானதி, நீ அம்மாவை ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாமா வா. என்ன ராஜி, சம்மந்தி வருவாங்க சாப்பிட வைக்கணும்னு சொன்ன, அதுக்குள்ள சாப்பிட்டுட்டாங்களா? அவங்க வெளியில சாப்பிட்டு வந்துட்டாங்களாம். நீ அவங்களுக்காக சமைக்கிறேன்னு சொல்லலையா? நாமெல்லாம் கோவிலுக்கு போனா நேரா வீட்டுக்கு தான் வருவோம். அவங்களும் அப்படிதான் வருவாங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு மகளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அதுவும் நியாயம் தானே. இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறவங்களுக்கு ஆசை இருக்கதானே செய்யும். நீ சாப்பிட்டியாமா? ஏன் ராஜி? பசிக்கல. என்னம்மா, காலையில இருந்து ஒத்தாளா சமைச்சிருக்க, எப்படி பசிக்காம இருக்கும்? அம்மா. வாமா. என்ன? இல்லம்மா, நீங்க எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன்.
ஏன் வானதி, நான் போய் சாப்பிட்டுக்க மாட்டேனா? நேரம் ஆயிடுச்சுல்லம்மா. நீங்க எப்படியும் சமைச்ச களைப்புல இருப்பீங்க, அதனாலதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. வானதி நீ உட்காருமா, உட்காரு. நீ சாப்பிட்டியா? எனக்கு தெரியும் நீ சரியா சாப்பிட்டிருக்க மாட்ட. நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்தா. அம்மா நான் தரேன். என்ன வானதி? இல்ல, ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க தான் கேக்கல. அவங்க செஞ்சது சரிதான் வானதி. நீயே ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எங்களுக்காக சமைச்சு காத்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஏதோ ஒரு ஹோட்டல். வானதி, வாழ்க்கையில எப்பவும் நாம நினைச்ச மாதிரி, நாம ஆசைப்படுற மாதிரி இருக்காது. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். அது உனக்கு தெரியாதா என்ன? நீ வருத்தப்படுற அளவுக்கு எந்த தப்பும் நடந்தரல. நானும் நீங்க வெளியில சாப்பிட்டு வந்ததுக்காக வருத்தப்படல. சாப்பிட. பாத்து, உன் அம்மா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் தான் நினைக்கிறேன். இந்தாம்மா குடி. பாத்து. நான் ஏன் நினைச்சேன் தெரியுமா? நானும் தானே சாப்பிடாம இருக்கேன். மாமியாலும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறீங்களே, என்ன பத்தி யாராவது யோசிச்சீங்களா? அதனாலதான் நினைச்சேன்.